Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Cook with Comaliல அஸ்வின் அவர்கள் செஞ்ச பன்னி கேரட் தான் நம்ம செய்ய போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. ப்ராசஸிங் டைமும் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் எடுக்கல. டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துடலாம். இதில் மோஸ்ட்லி எல்லாருமே ஈஸ்ட் போட்டு செஞ்சுருக்காங்க. பட் நான் பேக்கிங் பவுடர் போட்டு தான் செய்கிறேன். ரொம்ப ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் செய்கிற அளவுக்கு ஊறினா போதும். இப்போ கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கின பிறகு நான் ஒரு 3லேருந்து 4 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சாப் பண்ணிக்கலாம். ஒரு 60% கேரட் வெந்த பிறகு ஒரு 1/2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ கேரட் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நான் 1 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப், கொஞ்சோண்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீசனிங்ஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஆரிகோன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன சீசனிங் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு பால் சைஸ் எடுத்துகிட்டு இதை தேய்ச்சிடலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ உள்ள ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக சீல் பண்ணிடலாம். நல்லா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட்டாக சீல் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணையில் அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளேயே இருக்கும். உங்கள்கிட்ட சப்போஸ் எக்ஸஸ் மாவு இருந்தால் இந்த மாதிரி எடுத்துடலாம். ஆனால் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குன்றனால நான் உள்ளே அழுத்தி விட்டுடுறேன். இப்போ லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு பன் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்கள்கிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பன்னி கேரட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. இது கேரட்டில் செஞ்ச அளவுக்குண்டே நம்ம இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக அந்த சீசனிங்களோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் இது கூட என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட இந்த ஸ்டஃபிங்கை செய்யலாம் கேரட்டோடு சேர்ந்து. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.